ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த இனிப்பு அப்பத்தை குழிப்பணியார சட்டி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆயிலில் கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த இனிப்பு அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது இந்த இனிப்பு அப்பம் செய்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் வெல்லம் துருவி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது மொபைல் லேண்ட்ஸ்கேப் மாறி இருக்குன்றதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் இமேஜ் இல்லாமல் கொஞ்சம் ஹாஃப் இமேஜ் கிடச்சிருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் மாவு சலிக்கிற சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிறேன். இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் நான் இந்த அப்பம் செய்ய போகிறேன். இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் இந்த கோதுமை மாவு கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ரவை தான். அதிலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரவை சேர்த்து இனிப்பு அப்பம் செய்யும்போது அது இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவை சேர்த்து இனிப்பு அப்பம் பண்ணும்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம்னா ஆயிலில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காயை சேர்த்துட்டு அது கூடவே 2 ஏலக்காய் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காயும் தேங்காயும் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் ஒன்றே போதுமானதாக இருக்கும். சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம்னா இதோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாழைப்பழத்தை சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் துருவி வச்சுருக்க வெல்லத்தை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் வெல்லம் போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த வாழைப்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் வெல்லம் எடுத்துக்கிறேன். நம்ம எந்த டம்ளரால் மாவு அளந்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவு சலித்து வச்சோம் இல்லையா, கோதுமை மாவும் ரவையும், இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்து இதை நல்லா மறுபடிக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கும் போது இந்த ரவையும் நல்லா ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ மாவு சேர்த்துட்டு மறுபடிக்கும் இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி இனிப்பு அப்பம் செய்யும்போது அதோட சுவையை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக குக்கிங் சோடா இருக்குது இல்லையா, சோடா உப்புன்னு சொல்லுவோம், குக்கிங் சோடா, சமையல் சோடா, அதுலேருந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் குக்கிங் சோடா மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த குக்கிங் சோடா சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது இந்த அப்பம் நல்லா புசு புசுன்னு இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் ஆஃப் குக்கிங் சோடா, சமையல் சோடா மட்டும் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு செட்டில் ஆக விட்டுடலாம். மாவு கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கிறேன். நம்ம தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே செட்டில் ஆகி இருக்கட்டும்.
இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குழிப்பணியார சட்டி வச்சுருக்கேன். அது நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பணியாரம் செய்யும்போது அதோட சுவை இன்னும் அருமையாக இருக்கும். அதனால தான் அதிகபட்சம் இதுக்கு ஒரு 1 or 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஒரு கரண்டியை பயன்படுத்தி நம்ம இந்த குழிப்பணியார சட்டியில் இனிப்பு அப்பத்துக்கான மாவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா குழிப்பணியார சட்டி சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா இது எல்லா சைடும் ஈவனாக வெந்து வரும். இப்போ மாவெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு போல் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்த சைடும் நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் ஈவனாக வெந்து வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வெந்து வர மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த செட்டு மாவும் சேர்த்து வேக வச்சுருக்கிறேன் குழிப்பணியார சட்டியில். எப்போவுமே நம்ம குழிப்பணியார சட்டியில் அப்பம் பணியாரம் இதெல்லாம் எது செஞ்சாலுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கணும். அப்போ தான் அப்பம் முழுசுமே நல்லா வெந்து வரும். இல்லாட்டி நடுவில் பார்த்திங்கன்னா வேகாமல் அப்படியே மாவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சு 2 சைடுமே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற மட்டும் நல்லா திருப்பி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இன்ஸ்டண்ட்டாக கடகடன்னு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இதை ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் நம்ம இந்த இனிப்பு அப்பத்தை செய்யணும்னு அவசியமே கிடையாது. எந்த நாள் வேணாலும் நம்ம செய்யலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியுமா? இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணவே இல்லை. அதனால் ஆயில் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸு, அதுவும் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரே மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள போர் அடிக்காமல் இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இதில் நம்ம நெய்லாம் சேர்த்துருக்கிறதால இன்னுமே ரொம்பவே கூடுதல் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம அரிசிலாம் ஊற வச்சு இந்த அப்பத்தை செய்யலை. அப்படியே டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு அப்பம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாகவும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இதுக்கு உள்ளெல்லாம் எந்த அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. பணியாரம் நல்லாவே சூடாக இருந்துச்சு. அதனால் கையில் எடுத்து இந்த மாதிரி பிட்டு காமிக்கவே முடியல. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த இனிப்பு அப்பத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.